எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுத்தப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தை பயணிகள் முற்றுகையிட்டனர். சன் டிவி நெட்வொர்க் நடத்தும் ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுவனம் 2000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருவதால் விமான எரிபொருளுக்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு பல நூறு கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ளது. இதனால் எரிபொருள் வழங்க அரசு எண்ணெய் நிறுவனங்கள் மறுத்துவிட்டதால் ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுத்தப்பட்டது. புதனன்று ஒரு விமானம் கூட இயக்கப்படவில்லை. இதனால் ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தை முற்றுகையிட்ட பயணிகள் தங்களது அதிருப்தியை தெரிவித்தனர். நாங்கள் அனைவரும் வேலூர் மாவட்ட வணிகர் சங்க பெரும்புடைய நிர்வாகிகள். நாளை தினம் டெல்லியில் நடைபெறுகின்ற அகில இந்திய வணிகர் சங்கம் சம்மேளனத்தினுடைய பேரணியில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கே டெல்லிக்கு போகிறதுக்காக விமானம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். முதல்ல இன்னைக்கு ஈவினிங் 6 மணி டிக்கெட்டில் ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருந்தோம். அதை 2 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணி இரவு 10 மணி டிக்கெட்டுக்கு போட்டாங்க. நேற்று மீண்டும் அந்த ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணி 12 மணிக்கு இன்று பகல் 12 மணி ஃப்ளைட்டில் டிக்கெட் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு காத்தால நாங்கள் ஊரை விட்டு கிளம்பி வரும்போது தான் பாதி வழியில் எங்களுக்கு விமானம் கேன்சல்ன்ற மாதிரி ஒரு தகவல் வந்ததுங்க. ஆனால் அந்த விமானம் கேன்சல் ஆனது நாங்களாம் எப்படி போய் அந்த மாநாட்டிலையும் அந்த பேரணியிலையும் கலந்துக்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதற்கு பயணிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். பயணிகளின் நலன் கருதி அரசோ விமான நிலைய நிர்வாகமோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்து அதிருப்தியுடன் வீடு திரும்பினர். விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் நடத்திய பேச்சுவார்த்தையில் தற்காலிக தீர்வு ஏற்பட்டதை தொடர்ந்து மாலை முதல் இந்நிறுவனத்தின் விமானங்கள் வழக்கம் போல இயக்கப்பட்டன.